நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறேன், ஆராதனையில ஆர்வம் காட்டுகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எனக்கு பிரச்சனை? நம்ம எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு ஒரு பதிலாக இந்த சம்பவம் மாறுவதாக. ஆசாரிய வம்சத்திலே பிறந்ததான எலிசபெத்தும் சகரியாவும், இந்த எலிசபெத்தும் சகரியாவும் திருமணமாகி விட்டது. ஒரே கோத்திரத்தில் இருந்து அவர்கள் திருமணம் பண்ணி கொண்டார்கள். ஆசாரிய குடும்பத்திலே திருமணம் நடந்து விட்டது. சில ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லாத உடனே ரெண்டு பேரும் ஜெபிச்சிருக்காங்க. பிறகு என்னாச்சுன்னு சொன்னா, ரெண்டு பேரும் ஜெபிக்கிறதையும் விட்டாச்சு. எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. பிள்ளை கிடைக்காததுனால ஜெபத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. பிறகு என்னாச்சுன்னா, ஆள் ரெண்டு பேருக்கும் வயசாச்சு, காலங்கள் அப்படியே உருண்டு ஓடியாச்சு. இந்த மனுஷனுடைய இருந்ததான ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு குழந்தை தந்தாலும் தராவிட்டாலும், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாட்டாலும், நான் சில வேலைகளை செய்யணும்னு இந்த ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் தந்தா நான் செய்வேன், ஆண்டவர் நான் விரும்புகிறத செஞ்சா அவர் விரும்புகிறத நான் செய்வேன். நம்ம இந்த காலத்துல சொன்னா என்ன தெரியுமா நினைச்சிருப்போம், நான் நினைச்சதும் நடக்கல, ஆகையினால கொஞ்ச நாளைக்கு நான் லீவு போட்டுறேன், நான் வேற வேலையை பார்த்துட்டு போறேன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் எப்போ தெரியுமா பார்ப்பார்? ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருகிறதான நேரத்தில் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தும் சோதிப்பார், நம்மளை எடுத்தும் கொடுக்கிறதான நேரத்தில் தெய்வத்தை ஆராதிக்க படிக்கணும், எடுக்கிறதான நேரத்தில் தெய்வத்தை ஆராதிக்க படிக்கணும்.